நடிகை வினிதா அவர்கள் தன்னுடைய முகத்தை காட்டவே இப்போ ரொம்பவே பயந்து வந்துட்டுருக்காங்களாம். என்னுடைய முகத்தை மறைத்து நான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வினிதா அவர்களை நம்மளால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பச்சரிசி பல்லு அழகெல்லாம் காட்டி அவங்க ஆடியிருக்காங்க. நடிகைகளோட மூலதனமே அவங்களுடைய முகம்தான். ஆனால் இப்போ அதை காட்ட முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஜுஜிலிப்பா அப்படின்னு சொன்னதுமே எல்லோருக்குமே வினிதா தான் சட்டுன்னு நினைவுக்கு வருவாங்க. நடிகர் பிரபு நடித்த வியட்நாம் காலனி படத்தில் சேட்டைக்காரியாக நடித்து மக்களோட மனதில் இடம் பிடிச்சிருப்பாங்க. வினிதா அவர்களுடைய சொந்த ஊர் விசாகப்பட்டினம் பக்கம்தான். நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வினிதா அவர்கள் எப்படி குவைத்லேருந்து இங்கே வந்தாங்க தான். அந்த நேரத்தில் போருக்கான ஒரு அலர்ட் இருந்ததுனால அவங்க குடும்பத்தோட வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டா பதறி போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னடாமா ஆச்சுன்னு கேட்டதுக்கு தான் வினிதா அவர்களே சொல்லியிருந்தாங்க. குவைத்தில் நாங்கள் ஃபஹாஹில் அப்படிங்கிற இடத்துல குடியிருந்தோம். ஈராக் போர் ஆரம்பித்ததில் 1990 நான் அம்மா தம்பி 3 பேருமே குவைத்லேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. பிகாம் படிக்கும்போது லக்ஷ்மியை தேடி அல்லுடி பேரு அம்மாயிங்கிற தெலுங்கு பட வாய்ப்பு வந்திருக்கு. அந்த படத்தினுடைய ஹீரோ சுமன். அவர் வினிதாவினுடைய உண்மையான பேர் லக்ஷ்மி தான். அதற்கப்புறம் படத்திற்காக அவங்க மாற்றிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் கழித்து இந்த பேட்டியை கொடுக்கும்போது வினிதாவினுடைய கண்களில் பயம் விலகவே இல்லைங்கிறது அவர் சொன்ன வார்த்தைகள்லேருந்து வெளிப்பட்ட வழிகள் புரிஞ்சிக்கவே முடியுது. குவைத்லேருந்து மும்பைக்கு சேர கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆச்சு. நம்ம நாட்டில் காலடி வச்ச பிறகு தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. வினிதாவோட வீட்டில் அவங்களுடைய அம்மா வழி அப்பா வழின்னு எல்லா பெண்களோட பேருமே லக்ஷ்மி தான்னு சொல்கிறாங்க. வினிதாவே இதை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. முதலாக தெலுங்கு பட வாய்ப்பு வந்தப்ப நடிச்சு பார்ப்போம், செட் ஆச்சுன்னா தொடர்ந்து நடிப்போம், இல்லைனா படிப்பை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அழகு வினிதாவை இன்னும் நிறைய காட்சிகளில் நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற பேச்சுகள் எழுந்துச்சு. வினிதாவுடைய படங்கள் வெளியான காலகட்டத்தில் ரொம்பவே அவங்க வரவேற்கப்பட்டாங்க. அவங்களுடைய முகம் வசீகரத்தை தமிழ் சினிமா கொண்டாடியது. வினிதாவினுடைய அழகை பற்றி பேசும்போது மற்றொரு தகவலையும் சொல்லியே ஆகணும். 1991-92 வருடத்துக்கான மிஸ் இந்தியா போட்டியில் கலந்துக்கிட்டாங்களாம். முதல் ரவுண்டில் தேர்வான 10 அழகியில் இவங்களும் ஒருத்தவங்களாம். வினிதாவுக்கு எக்ஸாம் இருந்ததால் அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அடுத்த சுற்றுக்கான நேரம் முடிஞ்சிருச்சான். அந்த வருடம் மிஸ் இந்தியாவாக மது சாஃப்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. நான் மட்டும் எல்லா ரவுண்ட்லையும் கலந்துருந்தா அவங்களுக்கே டஃப் கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல் அங்கீகாரம் கிடைச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. வினிதாவுக்கு இந்தி, அரபு, உருது, தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மலையாளம்னு 7 மொழிகள் தெரியுமா. இதில் தமிழும் மலையாளம் இவங்களுக்கு நடிக்க வந்த பிறகு கற்றுக்கிட்ட மொழிகள். தமிழுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிது. வினிதாவுக்கு பரதமும் தெரியுமா, டிஸ்கவும் அத்துப்படி. இந்த தகவலை எல்லாம் வினிதாவை இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அம்சமாக அழகாக ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்ற ரசிகர்கள் ரொம்பவே அந்த அளவுக்கு அவங்கள பற்றி பாடியிருப்பாங்க. ஒரு கதாநாயகிக்கு தேவையான அழகு, திறமை, நடிப்பு, நளினம் எல்லாமே பக்காவாக பிறந்துச்சு. 1993 சரத்குமாருக்கு ஜோடியாக அவங்க நடிச்ச கட்டபொம்மன் படம் வெளியாகி வினிதாவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. தாமரை மொட்டு மாதிரி பப்ளியான முகமும் அதே போல வெட்டுப்புல் சிரிப்புமா பாலைவனத்தில் ஒரு ரோஜா அப்படின்ற கட்டபொம்மன் படத்தில் சரத்குமாரோட செம ஸ்டைலிஷாக இவங்க ஆடியிருப்பாங்க டூயட்டை. 90s கிட்ஸை மிரள வைத்த கருப்பு நிலா படத்தில் மாறுபட்ட நடிப்பால் இவங்க நடிச்சும் எல்லோருடையுமே வரவேற்பை பெற்றிருப்பாங்க. வினிதாவினுடைய நினைவுகள் ரசிகர்கள் மனத்தில் நிழலாடுவது போல அவங்க தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிருக்கலாமேன்னு நினைக்க தோணும். ஆரம்பம் பார்த்தோன்னா இருந்தால் முடிவும் இருக்கும் தானே. அப்படியான முடிவு வினிதாவின் சினிமா கெரியரில் வேக வேகமாக வந்துச்சு. அதற்கான 2 காரணங்களை தான் அவங்க ரொம்பவே ஒத்துக்கவே முடியாததாக சொல்கிறாங்க. ஒன்று, தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரில் வினிதா நடிக்க ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அவரின் நடிப்பு திறமை வினிதாவோட கிளாமரை மறைச்சதுன்னு சொல்லலாம். 2வது காரணம், அவங்க நடித்த படங்களில் 1க்கும் மேற்பட்ட நாயகிகள் இருந்தாங்க. வினிதாவுக்கும் ஈகோ இல்லாத இயல்போ அல்லது அவருக்கு சரியான வழிகாட்டல் இல்லாதோ அதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். இவங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு முகத்தை மறைத்தபடி வந்தாங்க. வினிதாவா இதுன்னு கேட்குற அளவுக்கு உருவத்தில் அடையாளமே தெரியாத மாதிரி மாறியிருந்தாங்க. ஒரு பெண்ணா வினிதாவோட வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடாது. தான் ஃபீல்ட் அவுட் ஆனதுனால தன் தம்பியை வைத்து படம் எடுக்க வினிதா முயற்சி செஞ்சாங்க. இந்த தேடலை தூண்டிலாக வைத்து அவரை பாலியல் ரீதியாக பலரும் பயன்படுத்திக்கிட்டதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக வினிதா கேட்ட 2 கேள்விகள் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டியது. என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த ஆண்கள் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. கதறி அழுதுருக்கிறாங்க. தனக்கு தானே ஜாமீன் கிடைத்த பிறகு வினிதா பேட்டி கொடுத்தாங்க. என் தம்பியை ஒப்பந்தம் செய்கிற விஷயமாக தான் நான் அங்கே போனேன். அதனால் என் தம்பியையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் அந்த தொழிலுக்கு போகவே இல்லை. அப்படி போயிருந்தால் குடும்பத்தோடவா போயிருப்பேன்.
கேஸ்டிங் கவுச் தொடர்பா நடிகைகளோட குரல் ஓங்கி ஒலிக்க இந்த காலகட்டத்துடன் வினிதா 2003ஆம் வருடம் கேட்ட அந்த இரு கேள்விக்கான இப்போ ரொம்பவே அவசியமாக இருக்கு. ஏன்னா வினிதாவினுடைய கையறு நிலையும் கண்ணீர் துளிகளும் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு சுலபமாக கடந்து செல்லப்பட்டிருக்கும் அப்படின்றது பலருக்குமே புரிந்திருக்கும். இப்படி அவங்க பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி வருது.